ஸோ அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கிளாஸை வந்து நான் பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி செய்வோம்ன்ற ஐடியா ஒன்று தான் உங்களோட ஐடியாக்களையும் செல்லுங்க ரைட்டா. ஸோ நான் பாஸ் பேப்பரை இப்போ ஒன்று ஷேர் பண்ணி நீங்கள் படித்த விஷயத்துக்குள்ள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும் ரைட். பாஸ் பேப்பர் செய்கிற முக்கியத்துவம் விளங்கும். ஏன்னா நீங்கள் தியரி இப்போ ஸ்கூலில் கட்டாயம் படிப்பீங்க தானே, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் படித்து முடிப்பீங்க, அதில் பிரச்சனை இல்லை. தியரி கிளாஸ்ன்னு சொன்னா இனி வேற யாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நான் எப்படி இது செய்வேன்னு பார்த்தேன்னா பாஸ் பேப்பர் எடுத்து பாஸ் பேப்பர்ல தொடர்ச்சியா வரக்கூடிய கேள்விகள் இருக்குது. சரிதானே, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். ஸோ பாஸ் பேப்பர் என்னன்னு தெரியும் தானே, அதை கொஞ்சம் சொல்லுங்க குயிக்கா. பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் மீக்குதா? நீங்களும் குயிக்கா மைக் ஆன் பண்ணி பேசினீங்கன்னு சொன்னாலும் ஈஸி ஆயிக்குமே. அப்ப எனக்கு அவசரமான கேள்விகளும் உங்களுக்கு இல்ல எக்ஸ்பிளைன் டீச்சர். பண்ணேன். இல்ல இல்லண்டா கேக்குதுண்டா கேக்குதுங்க. அப்ப குயிக்கா ஆன்சர் பண்ணினீங்கன்னா ஈஸி ஆயிக்கும். பாஸ் பேப்பர் ஈகிடிங்க. கேக்குது. ஷர்பா கேக்குது ரைட். ஈக்கிறார்கள் சொல்லுங்க. என்ன வருஷத்துல இருந்து எத்தனை வருஷம் வரை உங்களுக்கு ஈக்குதுன்னு சொல்லுங்க பாஸ் பேப்பர் கையில. சரி நான் ஃபீஸ் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரங்காட்டியும் உங்களோட கையில இருக்குது. குயிக்க பாஸ் பேப்பர் புக் எடுத்துங்க. ஸோ பாஸ் பேப்பர் முக்கியம் சரியா. நீங்க நிறைய முடல் பேப்பர் தேடி தேடி செய்வீங்க, ஆனால் பாஸ் பேப்பர் முடிக்காம நீங்க முடல் பேப்பர் செய்ய போக வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அதுதான் உங்களோட முடல் உண்டு மாறி. சரியா, அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எத்தனை கேள்வி தான் நீங்க செஞ்சாலும் பாஸ் பேப்பர்ல கேள்வி வர பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கும் அதை பேஸ் பண்ணி அப்படி ஒரு பேட்டர்ன்ல தான் கேள்வி வரப்போகுது. இப்போ எந்த ஒரு மெட்ஸ்ல கேள்வி எடுத்தாலும் நீங்க விளங்கி படிக்கிறது தான் முக்கியம். விளங்கிட்டா? ஸோ பாடமாக்குறோம் இல்லை, மெட்ஸ்ன்னு சொல்றது எந்த அளவுக்கு நீங்க விளங்கி படிக்கிறீங்களோ ஐடியா உங்களுக்கு அந்த அளவுக்கு புதிய ஒரு கேள்வியை அணுகக்கூடியதா இருக்கும் ஈஸியா. ஸோ ஐடியா தான் முக்கியம். அப்ப ஒரு கேள்வி எடுத்து அவங்களால அதை விளங்கக்கூடியதா இருக்குது, இன்னொருத்தருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேலும் ஆயிக்குது, இப்படி இப்படித்தான் விளங்கப்படுத்தேலும் ஆயிக்குதுன்னா அதுல நீங்க கிளியர் ஆகிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு கேள்வி இன்னொருத்தருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு விளங்குது இல்லைன்னா அப்ப ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்படி எக்ஸ்பிளைன் இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்துற நேரம் வந்து கூடுதலா அவங்களுக்கு என்ன செய்யும், விளங்கக்கூடியதா இருக்கு. அது வந்து நல்ல ஒரு மெட்ஸ் விளங்குறதுக்கான ஒரு ஐடியா என்னன்னு இன்னொருத்தர் படிச்சு கொடுக்குறது. யாரு சரி உங்கள்கிட்ட வந்து இதை விளங்கப்படுத்துங்கன்னு கேட்டா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது இன்னும் கிளியர் ஆகும். சரியா, டீச் பண்றது மூலம் அது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஐடியா. அப்படி இல்ல அப்படி இல்லாட்டி உங்களுக்கே படிக்கல, அது பிரச்சனை இல்லை. மத்தவங்களுக்கு படிச்சு கொடுத்தா படிக்கணும் இல்லை ரைட். அப்படி நான் சொல்றேன், கேட்டு வந்து நல்லா சொல்லி கொடுங்க, விளங்கப்படுத்திடுங்க. அது உங்களுக்கு இன்னும் பிரயோசனமாயிக்கும். அது தவிர நீங்க கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தியரி மட்டும் படிச்சு படிச்சு அப்படியே போகாம, இப்ப மெட்ஸ் புக்ல தியரி மட்டும் இல்லையே, கேள்விகளை தான் படிச்சு செய்வீங்க. புக்லயும் கேள்வி அடிக்குது இல்லன்னு இல்ல. ஆனா பாஸ் பேப்பர்னு சொல்ற நேரம் இப்ப நீங்க புக்ல படிக்கிற நேரம் என்ன செய்வீங்க, ஒவ்வொரு பாடத்தை படிப்பீங்க, அதே கீழே உள்ள கேள்விகளை செய்வீங்க. அப்படித்தானே? இப்ப தொடைகள்னு ஒரு பாடம் படிக்கிறீங்களா, அதுல தொடைகளுக்குரிய கேள்விகள் மட்டும்தான் செய்வீங்க. வரைப்புகள்னு படிக்கிறீங்களா, அமைப்புகள்னு படிக்கிறீங்களா, அதுல கிராஃப் கேள்வி மட்டும்தான் செய்வீங்க. அப்படித்தானே? சோ ஒவ்வொரு செக்ஷனா படிக்கிற நேரம் அந்த கேள்விகள் மட்டும்தான் வரும். ஆனா ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா பாஸ் பேப்பர் என்ன நடக்கும், பார்ட் 1 எடுத்தீங்கன்னா எல்லாம் கலந்து வர போறோம் உங்களுக்கு. அப்ப அப்படி மிக்ஸ் ஆகி கேள்வி வார நேரம் எங்களோட மைண்ட் மாற போறோம். ஒன்னாவது கேள்வியோட மைண்ட் வந்து ஒரு சதவீத கணக்காயிக்குது, ரெண்டாவது போட்ட தொடை கேள்வியா மாறுது. அப்ப என்னோட ஐடியா மாறுது குயிக் ஒவ்வொரு பாடத்துக்குள்ளேயும் பேத்து பேத்து வாரம் நாங்க. அப்ப அப்படி அந்த பெட்டர்னுக்கு நீங்க பழகணும். விளைஞ்சா சில கஷ்டம். அது ஃபர்ஸ்ட் சதவீத கேள்வி அடுத்து தொடை போடல, அப்படி ஐடியா குயிக்க வராது. அப்ப நீங்க பேப்பர் செஞ்சு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ பாஸ் பேப்பர் இல்லாதாக்கள் கட்டாயம் பாஸ் பேப்பர் எடுத்துங்க ரைட். ஏன்னா பாஸ் பேப்பர் உங்களோட கையில கட்டாயம் ஈக்கணும் எல்லா பாடத்துக்கும். மெட்ஸுக்கு மட்டும் இல்லை நான் சொல்றேன். உங்கள்கிட்ட மாடல் பேப்பர் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்க பாஸ் பேப்பரை நல்லா விளங்கி படிச்சு புக்கையும் தர வாங்கி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தாராளமா போதையே எடுக்கிறதுக்கு. சரியா, மாடல் பேப்பர் செய்யலைன்னு கவலையே பட தேவையில்லை. நீங்க இருக்கிற நாள்ல ஓலவல் தானே, இது பெருசா நீங்க யோசிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. என்ன எல்லாமே நோட்ஸ் புக்ல இருந்து தான் வரப்போகுது. அப்ப புக்கை தெளிவா படிக்கிறதோட அடுத்து என்ன செய்யணும், நீங்க பேப்பருக்கு ப்ராக்டிஸ் உண்டாகணுமே, அதுக்கும் உங்களுக்கு பாஸ் பேப்பரே தாராளமா போதும். உங்களுக்கு பாஸ் பேப்பரும் செஞ்சு நல்ல டைம் இருக்குன்னு சொன்னா மாடல் பேப்பர் செய்யுங்க, வானான்னு செல்ல இல்லை. ஆனா மாடல் பேப்பர் எல்லாமே நல்ல அப்படி செல்லல. சில மாடல் பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிக்கும், சிலது நல்ல லேஸ் ஆயிக்கும், சிலது நடுத்தரமாயிக்கும். அதுக்கு நாங்க மாடல் பேப்பர் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கஷ்டமாயிக்குது மெடிசன் எல்லாம் யோசிக்கப்படாது ரைட். பாஸ் பேப்பர் உங்களுக்கு நல்லா செய்ய இயலும் ஆயிக்கிறேன்னு சொன்னாலே அது உங்களால இயலும் செய்ய இயலும் ரைட். ஏன்னா எல்லாரும் செய்யக்கூடியதான் பேப்பர் வரும். அந்த அளவுக்கு ஹார்டாகவும் போகாது, அந்த அளவுக்கு ஈஸியாகவும் இல்லை, நடுத்தரமான பேப்பர் தான் தருவாங்க. எல்லாரும் செய்யக்கூடிய கேள்விகளும் மீக்கும்,
கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, கஷ்டம்ன்றதுக்கு அதை செய்யலாம். ரைட், அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கணும். உங்கள தான் இருக்குது. நீங்க எத்தனை கிளாஸ் தான் போனாலும் ஸோ உங்கள தான் இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறது டைம் ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யலும், நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இப்ப இன்னும் கொஞ்சம் காலம் தானே இல்லையா? இப்ப நீங்க மத்த வேலையெல்லாம் குறைச்சிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் கேஜ்ல சொல்லிட்டே நான் பாடத்துக்கு வாரேன். ஸோ இதானே ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லையா? படிக்கிறதான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் படிப்போம். இடக்கிட உங்களுக்கு முக்கியம்